guys, welcome back. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து நான் actually 3 years almost 3 years ஆயிடுச்சு. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு, என்னென்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னென்ன விஷயம் வந்து as an Indian இங்க எனக்கு அடாப்ட் ஆயிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றதை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். First, இங்க எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்றதுல இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். ஜெர்மனி இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க கிரைம் ரேட்டும் ரொம்ப லோவா இருக்கு. அண்ட் இந்த திருடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்க ரொம்பவே கம்மி. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தேர் ஆர் மோர் சான்சஸ் தட் அதை கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து சேரும். இல்லைனாலும் ஒரு இடத்துல ஏதோ ஒன்று விட்டுட்டீங்கனாலும் அது அதே இடத்துல நீங்க கண்டுபிடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இது திருடு மட்டும் நான் ரெஃபர் பண்ணி சொல்லல, இது விமன் சேஃப்டிக்கும் நான் சொல்றேன். நம்ம ஊர்ல வந்து மிடில் ஆஃப் த நைட் ஒரு தனியா நடந்து போறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். இங்க அந்த பயமே நம்மளுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அது 12 மணியோ நைட் 2 மணியோ நீங்க தனியா ஒரு இடத்துக்கு போகலாம். சோ நல்லா இங்க வந்து இந்த இடம் வந்து ரொம்ப சேஃபான இடம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது நான் நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பேசியிருப்பேன். சோ இதை நான் ரொம்ப ட்ராக் பண்ண விரும்பல. அதாவது ஒர்க் அப்படின்றது ஒன் பார்ட் ஆஃப் லைஃப் தான். நீங்க 8 hours ஒர்க் பண்ணணும்னா 8 hours ஒர்க் பண்ணா போதும். அதை தாண்டி உங்களுக்கு லைஃப்னு ஒன்று இருக்கு. அதாவது வெக்கேஷன் அப்படின்றது நம்ம ஊர்ல நம்ம அதை வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு பண்ண மாட்டோம். என்னைக்கு லீவ் கிடைக்குதோ என்னைக்கு டைம் கிடைக்குதோ நம்ம பண்ணுவோமே தவிர, இங்க வந்து வெக்கேஷன் இஸ் நெசசரி. அது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தேவை அப்படின்றத அதுக்குன்னு அவங்க முன்னாடியே ஸ்கெடியூல் பண்ணி டைமை வந்து ஒதுக்கி ஃபேமிலி இன்ஃபார்ம் பண்ணி ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணி, ஸோ ஒர்க் 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 அப்படின்னு இல்லாம ஒர்க்கை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு லைஃபை வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க. இது வெக்கேஷன் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கல. ஹாபிஸ், அதாவது நம்ம ஊர்ல வந்து யங்கா இருக்க பீப்புள் வந்து ஹாபின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ கேட்டீங்கன்னா லிசனிங் டு மியூசிக், ரீடிங் புக்ஸ் அவ்வளவுதான் சொல்லுவாங்களே தவிர, இங்க வந்து ஹாபின்றது 90 வயசுல இருக்கவங்களா இருந்தாலும் 100 வயசுல இருக்கவங்களா இருந்தாலும் அந்த ஹாபின்றது அது விடாம அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஹாபி வந்து பண்ணணும் அப்படின்னு இல்லை, அது அவங்க மைண்டை வந்து பயங்கரமா ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ அது அவங்களை ஹாப்பியா வச்சுக்குது. ஸோ ஒருத்தவங்களும் இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட ஹாபி அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட ஹாபியா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு 55-60 இயர் ஓல்டு உமனோ இல்ல ஒரு ஜென்னோ அவங்க கிட்ட போய் உங்க ஹாபி என்ன, நீங்க என்ன ஹாபி பண்ணுவீங்க அப்படி கேட்டா ஹாபியா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். பிகாஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க வந்து டிவி பார்ப்பாங்க, இல்ல மொபைல் பார்ப்பாங்க, இல்ல சமைப்பாங்க வீட்டுல, அதே அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலம் போயிருமே தவிர அவங்களுக்கு ஹாபி, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பட் அதை பண்ண மாட்டாங்க. ஆமா, அதை நான் எங்க இருக்கும் போது பண்ணேன், இப்ப நான் அதை நான் பண்றது இல்லை, விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஊர்ல அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒருத்தவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ பிள்ளைங்க எவ்வளோ பேர பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு, அதை நான் பண்ணி என்னோட மென்டல் ஹெல்த்தை வந்து நான் ஸ்டேபிளா ஹாப்பியா வச்சுப்பேன் அப்படின்றதுல வந்து இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீயிங் ஓப்பன் மைண்டட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கலன்னா அது எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்குன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஊர்ல வந்து ஓகே அதை சொல்லுவோம், பட் வி ட்ரை, அதாவது மற்றவங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம். அதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு வந்து அதை ப்ளீஸிங்கா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இறங்கி பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டு போவோம். பட் இங்க அப்படி இல்லை. பிடிக்கலன்னா பிடிக்கல, எனக்கு இது பிடிக்கும்னா எனக்கு இது பிடிக்கும், அண்ட் இது ரைட்னா இது ரைட், இது ராங்னா ராங், இப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிட்டு போயிடுவாங்க. சம்டைம்ஸ் அது வந்து மீனா இருக்கிற மாதிரியோ இல்ல ரூடா இருக்கிற மாதிரியோ இருக்கும். பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அதுதான் அவங்களுக்கு அவங்களோட ஒப்பீனியன் அப்படின்னா அது நம்ம மூஞ்சுக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டு போறது வந்து எனக்கு ஒரு விதத்துல பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அது வந்து இந்த பிகினிங் ஆஸ் அன் இந்தியன் அதெல்லாம் கேட்கும் போது சம்டைம்ஸ் என்னடா இவ்வளவு மீனா இருக்காங்களே, அதாவது ஓகே இது எனக்கு சரியா படலை அப்படின்றத மூஞ்சிக்கு முன்னாடி சொல்றது வந்து நமக்கு மீனா தெரியும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உண்மையை பேசுறாங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டேன் நானு அப்படின்றதுதான் இவங்களோட ஒரு பாலிசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெர்மன்ஸ் வந்து அப்படிதான் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பட் அது வந்து நல்லது. அதாவது நம்ம பின்னாடி போய் நம்மளை அதை வந்து வேற மாதிரி பேச மாட்டாங்க. சில பேர் அவங்களுக்கு வேற வழியே இல்லாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணிட்டு பின்னாடி போய் எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை அதை பண்ண அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனே இவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது பிடிச்சது, நான் அது பண்ணேன், எனக்கு இது பிடிக்கல, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா எஜுகேஷன். இங்க வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இல்லையா? ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கு. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்ல நீங்க உங்க குழந்தைங்களை சேர்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அங்க வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் இங்க இருக்க பப்ளிக் ஸ்கூல்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், பட் மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. பிரைவேட் ஸ்கூலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் இங்க அப்படி இல்லை. பப்ளிக் ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸே வந்து இங்க ரொம்பவே நல்லா எஜுகேட் பண்ணுவாங்க. அண்ட் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ. அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் சில்ட்ரன். அது வந்து அவங்களுக்கு அவங்க ஃப்ரீயா கொடுக்கும்போது இட்ஸ் அ வெரி குட் திங். அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் முக்கியமா என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஸ்ட்ரெஸ்லெஸ் லைஃப் ஃபார் சில்ட்ரன். எஜுகேஷன் இஸ் அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஒரு லைஃபை எடுக்கிற அளவு அது அதுக்கு மேல போகக்கூடாது. ஸோ நான் சொல்ல மீன் பண்றேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல நிறைய பேர் டாக்டர் ஆகுறதுக்கோ நீட் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிறதுனால அவங்க வந்து சூசைட் பண்றதோ இந்த மாதிரி விஷயம் தான் நடக்குது இல்ல. இந்த மாதிரி விஷயத்த நீங்க ஒரு ஜெர்மன் கிட்ட போய் சொல்லுங்களேன், அவங்க வந்து அவ்வளோ சில்லியா நீங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. பிகாஸ் அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனா நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ல ஃபெயில் ஆறீங்களோ இல்ல நீங்க நினைச்சது ஆக முடியலையோ உங்க லைஃபையே நீங்க வந்து விட்டு கொடுக்குற அளவு நீங்க போகக்கூடாது. ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அனதர் ஆப்ஷன். அது ஏன் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து இந்த ப்ரொஃபஷனை வந்து நம்ம இங்க பாக்குறோம், சில ப்ரொஃபஷனை வந்து நம்ம கீழே பாக்குறோம். அதுதான் முக்கியமான விஷயமே. இங்க அப்படி இல்லை. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசுங்க, ஒரு என்ஜினியர்கிட்ட போய் பேசுங்க, இல்ல ஒரு ஹோட்டல்ல இருக்க வெயிட்டரோ வெயிட்ரஸ் கிட்ட போய் பேசுங்க. எல்லாருமே இவங்க வந்து ரொம்ப ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. அதாவது எல்லா ப்ரொஃபஷன் எல்லாருமே வந்து வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு. அவங்க வெயிட்டரா இருந்தாலும் அது ஒரு வேலை, அவர் டாக்டரா இருந்தாலும் அது ஒரு வேலை. அதுக்கு அவர் ஏர்ன் பண்றாரு, இதுக்கு இவங்க ஏர்ன் பண்றாங்க, அவ்வளவுதான் அவங்க பாப்பாங்களே தவிர அவங்க டாக்டரா அப்படின்னு. இங்க வந்து என்ன நீங்க ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணாலும், ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அதுக்குரிய மதிப்பு அவங்க கொடுப்பாங்க. நீங்க வேலை செஞ்சாலே உங்களுக்கு அதுக்குரிய மதிப்பு அவங்க கொடுப்பாங்க. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஏர்னிங். அவங்க பண்ற வேலைக்கு அவங்க காசு வாங்குறாங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். ஸோ இங்க வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவா இருப்பாரு. அவர் வந்து ஒரு கெட் டுகெதர்ல உட்காந்து அவர் பெருமையா சொல்லுவாரு, என் பையன் வந்து மெக்டில வெயிட்டரா ஒர்க் பண்றான். ஏன்னா அவருக்கு வந்து என்ன வேலை பார்க்கறான்றத அவர் கன்வே பண்ண விரும்பல. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என் பையன் சம்பாதிக்கிறான், அது 5 யூரோவோ 10 யூரோவோ அவன் தனி கால்ல நின்று சம்பாதிக்கிறான்றத அவர் ரொம்ப பெருமையா சொல்லுவாரு. ஸோ இதே ஒரு நம்ம ஊர்ல ஒரு ஃபேமிலியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு கடையில போய் அவன் வேலை செய்யறான், நான் வந்து இவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கேன், என் பையன் இப்படி அப்படின்றத மாதிரிதான் பார்ப்போமே தவிர அந்த ப்ரொஃபஷனை வந்து நம்ம கீழே மேல பாக்குறோமே தவிர அதுல இருந்து அவங்க ஏர்ன் பண்றாங்க, தனி கால்ல நிக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அது எனக்கு உண்மையிலேயே இங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு இவங்களோட கல்ச்சர்ல. அண்ட் ஆல்சோ ஃபார் சில்ட்ரன் இது முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க வந்து சில்ட்ரனுக்கு நீ இது ஆகு, என்ஜினியர் ஆகு, நீ டாக்டர் ஆகு, நீ வந்து பைலட் ஆகு, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ற கல்ச்சரே இங்க வந்து இல்ல. உனக்கு என்ன பிடிக்குமோ நீ அதை பண்ணு. நீ உனக்கு உண்மையிலேயே உன்னோட எபிலிட்டி என்ன, உனக்கு எந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது வந்து இண்டிவிஜுவலோட சாய்ஸ்ல தான் அது விடுறாங்களே தவிர பேரண்ட்ஸ் வந்து அதுல வந்து இன்வால்வ் ஆகவே மாட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ அதனால சில்ட்ரனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை இங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்றதுனால இங்க சுத்தமா சில்ட்ரனுக்கு வந்து இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல என்ன 11th என்ன அவங்க குரூப் எடுக்கணும், 10th என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படின்றது வந்து செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க. சி அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் எவ்ரிடே அதாவது இன்னைக்குரிய லைஃப்ல அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. பட் இங்க வந்து அது இல்லை. ஸோ ஓகே, நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ல போய் அவங்க எக்ஸல் ஆகி நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் அந்த இடத்துலயுமே போய் பாத்தீங்கன்னா ப்ரெஷர் தான். ஸோ எனக்கு அது வந்து ரியலி இங்க வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. சில்ட்ரனுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்லெஸ். ஒரு பாயிண்ட்ல நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ பண்ணு. ஓகே, அஃப்கோர்ஸ் நாங்க கைட் பண்ணுவோம். பட் அந்த இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸை வந்து அவங்க ரொம்ப மதிக்கிறாங்க. அது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ சில கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா கார் இல்லாம சர்வைவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஊருக்கு வேணா கம்யூட் பண்றதுக்கு இங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லா இடத்துலயும் ட்ராமா இருக்கட்டும், ட்ரெயினா இருக்கட்டும், பஸ் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே இங்க வந்து பக்காவா கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஈவன் தோ யூ டோன்ட் ஓன் அ கார், உங்ககிட்ட காரே இல்லைனாலும் நீங்க வந்து கவலையே படாம இங்க வந்து ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு வந்த உடனே எனக்கு அதை பார்க்கும்போது வா
இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா வந்த உடனே கார் எல்லாம் வாங்க முடியாது. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்துல கடைசி பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னா தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ். நீங்க வந்து பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, என்னோட ரிலேட்டிவ் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த முடிவு எடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது ஓகேவா, அவங்க ஃபேமிலிக்கு அது ஓகேவா, அவ்வளவுதான். இட் எண்ட்ஸ் தேர், அவ்வளவுதான். எனக்கு மற்றவங்க என்ன பேசினாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கல்ச்சர் படி இந்த இவங்கள அவங்க அப்படின்னு பேசுறது அதுவே இல்லை. இன்னொன்னு அப்படியே பேசினாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை. ஸோ அது வந்து ரியலி அது அது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல அது சுத்தமா அவங்க மைண்ட்லயே மத்தவங்களுக்காக நம்ம வாழ மாட்டோம், நமக்காக நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். நாளைக்கு நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன், லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து நான் எனக்காக வாழ்ந்தேன்ப்பா, இவன் சொன்னான் அவன் சொன்னான் இவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காக அப்படி அவங்கள ப்ளீஸ் பண்ணி நான் வாழல. எனக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் நான் நல்ல ஜாலியா வாழ்ந்தேன் அப்படின்றத வந்து தே லிவ் தேர் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நம்ம இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பட் அது நேர்ல பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது மைண்டிங் அவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ சொல்லுவாங்கல்ல, அதை வந்து இவங்க கிட்ட வந்து நிறைய நம்ம கத்துக்கலாம். மற்றவங்களை பத்தி பேசவும் மாட்டாங்க, மற்றவங்க பேசினாலும் அதை அவங்க மைண்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. இட் இஸ் லைக் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைங். எனக்கு இன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா என்ன அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அவ்வளவுதான். ஸோ அது வந்து இது தனக்கும் அப்ளை பண்ணிப்பாங்க, மற்றவங்களுக்கும் அதை அப்ளை பண்ணிக்கிறாங்க. அதாவது மற்றவங்க பண்ணாலும் அதை அவங்க அவ்வளவா இன்வால்வ் ஆக போறது இல்லை. ஸோ இது வந்து இட் இஸ் ரியலி சம்திங் தட் நம்ம கல்ச்சர்ல நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் நிறைய விஷயம் வந்து நிறைய பேர் ஏன் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அது நமக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற ஒரு வருத்தத்தை விட, ஐயோ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன பேசுவாங்கன்றதே வந்து அது ஒரு ஆடட் பேர்டனா இருக்கும். ஸோ இங்க வந்து அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. ஓகே, பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து அடுத்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. இதெல்லாம் வந்து எனக்கு அடாப்ட் பண்ணிக்கவோ இல்ல இங்க வந்து பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வாங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல ஜெர்மனியில் இன்னும் கேஷ் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது கடைகளில் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் கார்டு வச்சுருந்தாலோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட் வந்து நிறைய இடத்துல இன்னும் நீங்கள் கையில் காசு, அதாவது நம்ம ஊர்ல அதெல்லாம் ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் அந்த சுச்சுவேஷன் இருந்தோம். இப்போ வந்து காசே கையில இல்லை, வெறும் கார்டை வச்சுட்டு நீங்க வந்து நிறைய இடத்துக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டா போகலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இந்தியாலேயே இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன கடையிலேயே வந்து இப்பெல்லாம் கார்டில் நம்ம வந்து பே பண்றதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. பட் இங்க வந்து அப்படி இல்லை. எவ்வளோ பெரிய கடையா இருந்தாலும் நீங்க எப்பயுமே கையில காசு வச்சிருக்கணும். கேஷ் தான் நிறைய இடத்துல அக்செப்ட் பண்றாங்க, நிறைய இடத்துல ஆன்லைன் பேமெண்ட்ஸே வந்து இன்னும் இங்க ஃபெசிலிட்டி அப்படின்றது வச்சுக்கலாம், பட் அதுல வந்து அவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் நம்ம கையில வெறும் கார்டு மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நேரத்துல நான் வந்து எனக்கு பிடிச்சதையோ எனக்கு வேணுன்றதையோ என்னால் வாங்க முடியாது. ஸோ கேஷ் நிறைய இடத்துல இங்க வந்து கேஷ் பேமெண்ட் மட்டும் தான் வந்து இன்னும் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் நாட் ஸோ குட் அப்படின்ற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் சிக். ஆஸ் அன் இந்தியன் நம்ம வந்து ரொம்ப ஃபேமிலி டிபெண்டாவே இருந்து வளர்ந்துருப்போம். இப்போ இவங்களை விடுங்க, இப்போ ஜெர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைங்களை தனியா 18 வயசுல அவங்க தனி வீடு பார்த்தே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம கல்ச்சர் படி நம்ம பிறந்து வளர்ந்த விதமே வந்து ரொம்ப டிபெண்டா வளர்ந்துருப்போம். அப்பா அம்மா கூடயே கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி, சில பேர் ஸ்டில் ஃபேமிலி அப்பா அம்மா கூட இருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஹோம் சிக் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when we are sick. இப்போ எனக்கு உடம்பு சரியாம போகுது அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு நம்ம இந்தியால இருந்த ஞாபகங்கள்லாம் வரும். ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சது. இப்போ ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஜெர்மன் ஹாஸ்பிட்டல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க ஃபீவரோ இல்ல கோல்டோ, சில பேர் பாத்தீங்கன்னா ஃபீவர் கோல்ட்லயே ரொம்ப ரொம்ப லோவா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்க வந்து போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, டாக்டர் வந்து இந்த டீ குடிங்க,
இந்த டீ குடிங்க அப்படின்றவாங்க. பிகாஸ் ஜெர்மன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபீவர் கோல்டாக இருந்தாலும் அவங்களுக்கு டீயே ஒரு பெரிய மெடிசன். அவ்வளோ சீக்கிரம் நம்மள மாதிரி மாத்திரை எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ நீ சூடாக டீ குடி எல்லாம் சரியாயிடும் அப்படின்வாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய மெடிசன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்கிற அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம வீடை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், பட் பேர் பண்ணிக்கலாம். அண்ட் அது ரிலேட்டடாகவே இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேபி கேர். இப்போ வந்து பேபி பிறந்திருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஜெர்மனியில் வந்து பேரண்ட்ஸை 3 months தான் மேக்ஸிமம் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இங்கே வந்து பேரண்ட்ஸ் இருக்க விட மாட்டாங்க. ஸோ பேபி வந்து ஒரு பாயிண்ட் வர வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் இங்கே இருக்காங்க அப்படின்னா, 2 பேருமே ஒர்க்கிங்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் என் ஹஸ்பண்ட்க்கு 2 months மட்டும் தான் பேரண்டல் லீவ். அவங்க 2 monthsக்கு அப்புறம் அவங்க திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுன்ற பட்சத்தில் எனக்கு வந்து தனியாக ஒரே ஆளாக இருந்து நம்ம வந்து பேபியை பார்த்துக்கணும். அதாவது இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம தனியாக இருந்து பார்த்துக்கிறது வந்து இவங்க கல்ச்சரில் அது வந்து ரொம்ப புதுசு இல்லை. அவங்க வந்து தே ஆர் யூஸ் டு இட். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு பேபி, இப்போ ஃபர்ஸ்ட் பேபி, இப்போ செகண்ட் பேபினா ஓகே, பட் ஃபர்ஸ்ட் பேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னும் போது கொஞ்சம் அது வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் அட் சம் பாயிண்ட். பிகாஸ் தனியாக பேபியை வந்து பார்த்துக்கிறது, அண்ட் இப்போ பேபி வந்து ரொம்ப கிராங்கி ஆயிடுச்சு, ரொம்ப ஃபஸியாக இருக்குது அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பேபி கேர் வந்து தனியாக பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ராடில், அது யூஸ்வலாக அப்ராடில் இருக்க எல்லாருக்குமே கஷ்டம். பட் இங்கே ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் வெறும் 3 months தான் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் சம்டைம்ஸ் நம்மளால பேரண்ட்ஸையும் டக்குன்னு நம்ம நினச்ச நேரம் கூட்டிகிட்டு இங்கே வர முடியாது, சப்போர்ட் கிடைக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அதோட டிலே. இங்கே உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா, எமர்ஜென்சி செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு உண்மையிலேயே இப்போ எமர்ஜென்சின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்குன்னு ஒரு இடம், அது 112 இங்கே வந்து கால் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி கால் பண்ணி நீங்கள் வந்து எமர்ஜென்சி எனக்கு வந்து இது பிரச்சனை அப்படின்னா அவங்கள வந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க. பட் அது இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு வயிறு வலி, இல்லை ஸ்கின்ல பிரச்சனை, இல்லை பல்லு வலி, இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு லிட்ரலி நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, சில டைம்லாம் வந்து 7 monthsக்கு அப்புறம் அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் எனக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதே எனக்கு புரியாது சம்டைம்ஸ். இதை எதுக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு பிரச்சனைக்கு நான் 7 மாதம் கழிச்சு அது எனக்கு சரியாக கூட ஆயிருக்கலாம். ஸோ ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுன்றது வந்து இங்கே அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்பவே கஷ்டம். அது வந்து உண்மையிலேயே இங்கே ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபுட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் வந்து சிக்கன் அண்ட் சீ ஃபுட் சாப்பிடுவேன், சிக்கன் மட்டன் அண்ட் சீ ஃபுட் சாப்பிடுவேன். நான் போர்க்கோ பீஃபோ சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து நிறைய இடத்துல ஜெர்மனியில் நான் வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்ற ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு கிடச்சிருக்கு. பிகாஸ் இங்கே வந்து நிறைய இடத்துல பீஃப் அண்ட் போர்க் மட்டும்தான் இருக்குமே தவிர சிக்கன் இருக்காது. அண்ட் இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன், நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ப்ராப்பர் டிபிக்கல் ஜெர்மன் ஷாப்குள்ளே போகிறீங்க, ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து தேர் ஆர் ஹை சான்சஸ் தட் அங்கே வந்து பீஃப் அண்ட் போர்க் தான் இருக்கும். சிக்கன் வந்து இப்போ நீங்கள் மெக்டியோ இல்லை பர்கர் கிங்கோ இல்லை இந்த மாதிரி KFC இந்த மாதிரி இடத்துல சிக்கன் கிடைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்து இங்கே சிக்கன் கிடைக்கிறது கஷ்டம் தான். பீஃப் அண்ட் போர்க் தான் இங்கே சாப்பிடுவாங்க. அண்ட் வெஜிடேரியன்ஸ்க்கு அது இருக்கிறதுலே, ஆக்சுவலி இது நிறைய வெஜிடேரியன்ஸ் இங்கே இருக்கவங்களே பார்த்துருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம் அது ஃபுட்டில். அது வந்து எனக்கு பார்க்கும்போது ஓகே, ஆஸ் அன் இண்டியன் அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வெதர். நம்ம ஊரில் வந்து அப்படியே வார்மான ஒரு வெதர் கண்டிஷனில் நம்ம இருந்துட்டு இங்கே வந்து வெறும் 3-4 மாதம் மட்டும்தான் இங்கே சம்மர், ப்ராப்பர் சம்மர். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு ஃபுல்லாக மீதி இருக்க நாள் எல்லாம் வின்டர்னே வச்சுக்கோங்களேன், கோல்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் இங்கே வரீங்க அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணிக்க ரியலி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கேனடாலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் வெதர் கண்டிஷனை பார்க்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்க, அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் இப்போ போக போக எனக்கு வந்து பழகிருச்சு. இப்போ எனக்கு வின்டர் ஓகே, சம்மர் கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இங்கே வந்து பயங்கர ஹியூமிடாக இருக்கிறதுனால சம்மர் எனக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அடாப்ட் பண்ணிக்க. ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து வரதுனால இங்கே கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும். லாஸ்ட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இன்டகிரேட்டிங் வித் பீப்புள்.
அதாவது இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வச்சு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த ஊர் கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் இப்போ இந்த ஜெர்மன் பீப்புள் கூட நம்ம இன்டெகிரேட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். இங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் உண்மையாவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்களே தவிர, இப்போ நீங்க சாதாரணமா ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க அப்படின்னா ஹாய் அண்ட் பாய் அவ்வளவுதான் தவிர அவ்வளோ ஈஸியா வந்து ஜெல் ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம ஊர்ல நம்ம நெய்பரே வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி பார்த்து பேசுவோம். ஒண்ணுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் சும்மா கதை திறந்து என்ன எப்படி இருக்கீங்க அவ்வளவுதான், என்ன சாப்பிட்டீங்களா வச்சிங்களா, அந்த ஒரு கான்வர்சேஷன் வித் நெய்பர் அதுவே வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ண முடியும். பட் இங்க அப்படி இல்லை. எல்லார் வீட்டு கதவுமே வந்து ஆல் த டைம் க்ளோஸ்டா தான் இருக்கும். சம்டைம்ஸ் பக்கத்து வீட்லயே யார் இருக்கான்னு நமக்கு தெரியாது, அந்த வீட்டுல யார் இருக்கா, அவங்க பேர் என்ன, யார் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வீடு க்ளோஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அவ்வளவுதான் தவிர அந்த நார்மலா நம்ம பேசுறதுக்கோ அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி இங்க கிடைக்காது. அண்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே வந்து இந்த ஊர் மக்கள் கூட பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அவ்வளவுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல வேற கண்டென்ட்டோட உங்களை வந்து பாக்குறேன். Until then, bye bye.